எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸோ அதனால் வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த ட்ரெய்லர் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பேசிக்காக ஜேம்ஸ் கேமரோனோட ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவதார் 1ல் எப்படி நம்மளுக்கு ஒரு புதிய வேர்ல்டு அவங்க காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு எரிமலை அந்த சார்ந்த ஒரு இடத்துல வந்து இவங்க வாழ்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பேண்டோரா அப்படின்னு ஒரு வேர்ல்டை காமிக்கிறாங்க. அந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டை பேஸ் பண்ணி அவங்க அந்த வேர்ல்டை காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவதார் த வே ஆஃப் வாட்டர் அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரில் ஒரு வேர்ல்டை காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறக்கும் விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. 3D எஃபெக்ட்னால அதை பார்க்குறக்கும் ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வாக் அப்படின்னு ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. இது வந்து எரிமலை சார்ந்த அந்த இடத்துல ஒரு அவங்க வாழ்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராண்டாகவே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பஞ்சம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பேண்டோரா அப்படின்னு ஒரு வேர்ல்டு அவங்க ஃபஸ்ட் டைம் காமிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ட்ரெய்லரில் பார்த்து இந்த விஷயங்கள் இப்படி இருக்க போகுது, இந்த விஷயங்கள் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க, ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத வந்து நான் ஒரு சின்ன கெஸ் நான் பார்த்த விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து அவங்க பையனை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கிறத வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க செகண்ட் பார்ட்டில். ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வில்லனை வந்து அவங்க அழிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் செத்துருக்கவே மாட்டாப்புல. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே தன்னோட மெமரி செட் எல்லாமே இந்த புதிய அவதாருக்கு வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாப்புல. அப்போது அந்த அவதாருக்கு வந்து இவரை பற்றி தெரியாதுல்ல. அப்போ வந்து இவர் ஒரு வீடியோ மூலிமா பேசியிருப்பாப்புல. அதே வீடியோ மூலிமா பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவர் கரெக்டாக இந்த அவதாருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க செகண்ட் பார்ட்டில். அது பார்க்கும்போது தான் அந்த அவதார் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுதான் நம்மளோட ஒரு டார்கெட், அந்த ஹீரோவை தான் நம்ம போய் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு முழு முயற்சியை இறங்குவாப்புல. செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேர்ல்டே ஒரு வாட்டர் பேஸ் பண்ணியே கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்ததை விட செகண்ட் பார்ட்டில் வந்து முழுசாக வாட்டரோட பேஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. ப்ளஸ் இந்த தேர்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவங்க எப்படி சொல்லணும்னா வில்லன்ஸு இவங்களை ரிவெஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பு தேவைக்காக மார்க் வார்ன் இந்த இடத்துல அவங்க வாழ்கிறவங்களோட ஹெல்ப்பு வில்லன்ஸுக்கு வந்து கிடைக்கிது. அவங்க ஹீரோவோட குரூப்ஸை இவங்க அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீச்சர்ஸ் வானத்தில் பறக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வாழ்கிற க்ரீச்சர்ஸ் அவங்க இது எப்படி இருக்கும், ஒரு மீன்னா இப்படி இருக்கும், திமிங்கல்னா இப்படி தான் இருக்கும், அதுக்குன்னு சில டிஃப்ரென்ஸான லுக்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், அது ஆழமாக கடலுக்குள்ளே இப்படி தான் வாழும் அப்படிங்கிறத அந்த செகண்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஷ் வந்து பறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஃபிஷ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதில் ஹீரோவோட ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் 3D எஃபெக்ட்டும் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வில்லன்ஸோட அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், இவர் எப்படி அவர் ரிவெஞ்ச் பண்ண போகிறாங்க, ஸோ மகனை இழந்திருக்காங்க, இவங்க எப்படி அவங்கள ரிவெஞ்ச் பண்ண போகிறாங்கும் போது
இந்த படத்தில் இப்படி தான் கதை நகரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க் வாக் அந்த பிளேஸில் வாழ்கிறவங்களோட இவங்க ஹெல்ப்பு கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஹெல்ப்பை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அவங்களோட இடத்துல வந்து நிம்மதியாக வாழ்கிறாங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது. இதே நீங்கள் சேம் பேட்டர்ன் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ரிவெஞ்சுக்கு எங்களை நீங்கள் பழிக்கரை ஆக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இதே ஃபார்மெட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. விஷுவல்ஸாக பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது இவ்வளோ விஷுவல்ஸ் கிராண்டாகவே இருக்குன்னா, அப்போ தேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அவர் செகண்ட் பார்ட்டில் சாகாமல் தான் இருந்திருப்பாப்புல. அவர் வந்து அப்போ ஒரு ஹெல்ப் கேட்குறக்காக அவர் பறந்து போயிருப்பாப்புல. அந்த ஸ்பைடர்னு ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கேரக்டர் ஃபஸ்ட்டே தூக்கிட்டு போயிடுவாப்புல செகண்ட் பார்ட்டில். தூக்கிட்டு போய் அவரோட இடத்துல வச்சு நீ யார், நீ எனக்கு வந்து என்ன ஒரு சம்மந்தம் அதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலி எப்படி இருக்க போகிறாங்க, என்னாச்சு ஏதோ அப்படின்னு வந்து இவரோட இடத்துல இருந்துக்கிட்டே அவர் ஃபீல் பண்ணுவாப்புல. ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஹீரோ என்னென்ன ட்ரைனிங்கில் எடுத்தாப்புல, அவர் ஒரு விஷயத்தை எப்படி ஒரு டார்கெட் வச்சு எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு வந்து இந்த ஸ்பைடருக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ பற்றி ஸ்பைடருக்கு நல்லாவே தெரியும், இப்படி தான் பண்ணுவாப்புல. வில்லன் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவர் தான் அவரை ரிவெஞ்சு பண்ணுறதா போகிறாப்புல, இது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பார்ட்டில் அப்படி காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் கேரக்டர் வந்து இவங்க கூட இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில்லன் வந்து ஸ்பைடர் அவரை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு தான் மறுபடியும் வருவாப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துன்னு பார்க்கும்போது ஸ்பைடர் வந்து ஒரு இடத்துல உருவுற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இது ட்ரெய்லரில் பார்த்த ஒரு விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். மேபி படத்தில் பார்க்கும்போது எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மேக்வான் அந்த இடத்துல வாழ்கிறவங்க வந்து வில்லன் வந்து ஒரு இடத்துக்கு போவாப்புல. அவர் வந்து பல இடங்களை ட்ராவல் பண்ணி அவங்களோட ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட் அப்படியே வச்சுருப்பாங்க ட்ரெய்லரில். அந்த ஷார்ட் அப்படியே வச்சுருக்கும் போது நம்மளுக்குள்ள நிறைய ஐடியாஸ் தோணும்ல. ஸோ வில்லன் வந்து அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி அவங்க வில்லனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ அவரோட பயனை இழந்ததுக்காக வில்லனை எப்படி ரிவெஞ்ச் பண்ண போகிறாப்புல. வில்லன் கேங் மறுபடியும் இவரை அழிக்கிறதுக்காக திரும்பவும் வராங்க. இன்னொரு புதிய கூட்டத்தோட ஹெல்ப் மூலிமா அவங்க வந்து இவங்களை அழிக்க பார்க்குறாங்க. இதான் கதைக்களமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் மாற்றினா நல்லாயிருக்கும், இவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ரோ இல்லை இந்த கதை இப்படி தான் நகரப்போகுது, அவங்க ஹீரோ தான் வில்லனை வந்து ரிவெஞ்ச் பண்ணுவாப்புல, இல்லை வில்லன் வந்து ஹீரோ ரிவெஞ்ச் பண்ணுவாப்புலையா, இல்லை இந்த ரிவெஞ்சை கண்டினியூஸாக அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட், இன்னும் 2 பார்ட் இருக்குது, 4, 5 எல்லாம் இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தான் தேர்ட் பார்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. மேபி 4 and 5லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவதார் 4 வந்து 2027 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 5th பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2031 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அவதாரோட அந்த சாப்டர் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜேம்ஸ் கேமரன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல, நான் வந்து அவதார் 5யோட முடிக்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் வந்து இந்த கிரகத்தில் இல்லாமல் ஒரு சிட்டிக்குள்ள விஷயங்கள் அந்த கிளைமேக்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். கன்க்ளூஷன் முடித்தாவே இவங்க இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ட்ராவல் பண்ணி சிட்டிக்குள்ளே வந்து அந்த கிளைமேக்ஸ் கன்க்ளூஷன் முடிக்கிற மாதிரி நான் அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஜேம்ஸ் கேமரன். பார்ப்போம் இந்த பார்ட் 3 எப்படி இருக்க போகுதுங்கிறது நான் ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ஆஷ்
இவங்க வந்து நெருப்பு கூட்டத்தோட இவங்க வார் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபயர் அண்ட் ஆஷ்னாவே மார்க் வாக்கில் வாழ்கிறவங்களோட பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எரிமலை, அதே மாதிரி வறண்ட காடு, நெருப்புங்களோட பழகிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு எப்படி ஜேம்ஸ் கேமரோன் பிடிச்ச மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்பையாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேம்ஸ் கேமரோன் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் பேஸ்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அவர் அதிகமாக எடுப்பாப்புல. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டைரக்ட் பண்ண ப்ளூ டீப், அதுக்கப்புறம் டெர்மினேட்டர், இந்த படம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் பேஸ்டான சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஏலியன், அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பேஸ்டு ஏலியன் மூவிஸாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புங்கிறது நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்ன விஷயங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் தோணுச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லரோட ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப், அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP ஸ்ரீமகரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.